பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா தேவன் நமக்கு என்ன போதிக்கிறார், நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொல்லுகிற காரியங்கள் ஒரு மனிதன் அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு வேலையை நம்ம செய்யும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், சுகம் பெற்றவர்களாய், பலம் பெற்றவர்களாய் மாற முடியும். இந்த நாட்களில் கூட நிறைய பேர் பாருங்கள், தங்களுக்கு இஷ்டமான காரியங்களை, தங்களுக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டு தங்கள் நாட்களை ஓட்டி கொண்டிருக்காங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தேவனுக்கு உகந்தவைகளை தேடுங்கள், தேவனுக்கு பிரயோஜனமானவைகளை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். 1 சாமுவேல்ல 15:22 நம்ம வாசிக்கும் போது பாருங்க, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நல்லா கவனிங்க, இங்கே வார்த்தையை கேட்கிறாரு. அதற்கு சாமுவேல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பலியை பார்க்கிலும், இந்த பலியை செலுத்தி கொண்டிருக்கிறான், அந்த பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், இந்த கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாம் மாறுகிறோமா? கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், என்னை தேவன் எதற்காக ரட்சித்திருக்கிறார், அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்ன, எனக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கம்பெனியில் வேலை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த வேலை நம்ம எதை செய்திருக்கிறோமோ, ஒரு எலக்ட்ரிஷியன் சொன்னால் அந்த கம்பெனி வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா எதுக்குன்னா, இவருக்கு எலக்ட்ரிஷியன் வேலை தெரியுமா, அதனால் எலக்ட்ரிஷியன் வேலைக்கு இவர் கரெக்டாக இருப்பார். ஒரு கொத்தனார் சொன்னால் அந்த கொத்தனார் வேலைக்கு அவர் தகுதியாக இருக்கிறதுனால அந்த கொத்தனார் வேலைக்கு உள்ளே பயன்படுத்திக்கலாம் அவர் அப்படின்வாங்க. பார்த்தீங்களா? அப்போ எடுக்கும்போதே உனக்குள்ள ஒன்றை பார்க்கிறார்கள், அதை வைத்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுபோல் நம்முடைய தேவன் நாம் பலவீனமாக இருக்கும்போது, நாம் அநேக நேரங்களில் கண்ணீரும் கவலையுமாக இருக்கும்போது, நாம் பாடு வழியாக இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு எதற்காக வைக்கிறாராம், நாம் அநேகருடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவளாய், நாம் பலவீனத்திலிருந்து வெளியே வரும்போது பலவீனர்களை மாற்றக்கூடியவளாய் கர்த்தர் மாற்றும்படிக்கு நம்மளை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அழைப்பு புரிந்துக்காமல் என்ன பண்ணுறதுமா, சபைக்கு போகிறது, ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறது, பாடுவது, துதிப்பது, இன்றைக்கி இதை தான் நம்ம பலி செலுத்துறது வேலையாக இருக்கணும். ஆனால் பலி செலுத்துகிற ஒரு மனிதனை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா, பலி செலுத்துவதை பார்க்கும் கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் என்ன பண்ணுறாருன்னா, அவர் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சொல்லுகிறார். அப்போ எதை விரும்புகிறார் பார்த்தீங்களா, அவர் நீ கீழ்ப்படி, ஃபஸ்ட்டு ஆலயத்துக்கு வந்து உட்காந்து பாடி ஆதரிச்சு தேவனை மையப்படுத்தி, நான் 10 வருஷமாக கத்தர் தேடுறேன், 10 வருஷமாக கத்தரோட கூட இருக்கிறேன், கத்தர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்க மாட்டேங்குது, காரணம் என்ன தெரியுமா, நீ கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாய் மாறணும். எதனால் நான் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், என்னை குறித்த திட்டம் என்ன. நீங்கள் வந்து ஆலயத்தில் வந்து உட்காந்து சபையில் வந்து ஆராய்ச்சி போகிறதுக்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? இல்லைங்க. உன்னை மாதிரி எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வரவங்க, வெளியில் ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிறவங்க கண்ணீரோடு இருக்கிறார்களே, அந்த கண்ணீரை துடைக்கும்படி தான் கண்ணீரில் வாழ்ந்த உன்னை ரட்சித்து ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். அப்போ நீ என்ன பண்ண, அவங்களை தேடி போய் இயேசுடைய அன்பை சொல்லி, இயேசு கிறிஸ்துடைய நன்மையை சொல்லி அவர்களை தேவன் பக்கமாய் கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் உன்னை ஒரு கருவியை வைத்திருந்தார். நீ இதை செய்துவிட்டு இப்போ ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து பிறகு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் தேவையை சந்திப்பார். பலவீனப்பட்டவன் சபைக்குள்ள இருப்பான், சுகம் பெற்றுக்கொண்டு இப்போ ஆராய்ந்து கொண்டிருப்பான். இந்த ஆராதனை பண்ணுறவனை தேவனை விரும்பத்தை விட இந்த பலவீனப்பட்டவன் மற்றவன் பலவீனத்தோடு இருக்கிறவனை போய் பார்த்து சந்தித்து அவனுடைய பலவீனத்துக்காக தேவ சமூகத்தில் போராடி ஜபித்து அவனை தேவன் பக்கமாய் திருப்பி ஆலயத்தை கொண்டு வரும்போது உன்னை அவர் ஆஸ்வதிப்பார், உன்னை ரட்சித்த நோக்கங்கள் நிறைவேறும். இன்றைக்கி இது யாருக்கும் தெரியல, ஒரு சிலர் மாத்திரம்தான் இதை கரெக்டாக செய்கிறாங்க, அதனால தான் அவங்க உயர்ந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை ஆலயத்துக்கு போகிறவர்கள் நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது, உன்னை தேவன் எதற்காக ரட்சித்தார், நீ எந்த இடத்துல இருந்த. நான் பலவித கட்டுகள்னாலே கட்டப்பட்டிருந்தையா, நான் அப்படி கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தேன், என் இயேசு என் கட்டுகளை அவிழ்த்தார். இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆலயத்துக்கு வந்தது நல்லதாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறோம், எப்போயுமே சபையில் வந்து ஆராய்த்து கொண்டு இப்படியே இருந்துடாத கதை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதிக்கிறியா, மீதி 6 நாளுக்கு பார்த்தீங்களா வேலைக்கு போகிற நேரம்ட்டு மற்ற நேரத்தில் இப்படி கட்டப்பட்ட மனிதர்கள் யாரா இருக்காங்களா,
அவர்கள் இப்படி கட்டுகளோடு இருக்கிறார்களா? அவர்களுக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்லி, எனக்கு ஆண்டவர் இந்த கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுத்தார், உனக்கும் விடுதலை தருவார், உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும்போது அவர்களும் இந்த கட்டுக்களிலிருந்து விடுதலை பெறுவார்கள். உன்னை அதற்காகத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன செய்யுதுங்க பாருங்க, பலி செலுத்தினா போதுங்க. அது சொல்கிற பலியை பார்க்கிலும் கீழ்ப்படித்தல், ஆட்டுக்கடக்கிற இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல், இதுதான் உத்தமம் என்று சொல்கிறார். அப்போ செவி கொடுக்கணும், கீழ்ப்படிணும். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியம். அதை கரெக்டாக செய்வதற்கு நம்ம முன் வர வேண்டும். அதை செய்வதற்கு நம்ம ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண, தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். இன்றைக்கி யாருக்கு போய் செய்யணும் ஆண்டவரே? பூமியிலே இயேசு வாழ்ந்த நாட்கள் என்ன செய்தார் தெரியுமா? இரவெல்லாம் ஜபிக்கிற மனுஷன் காலையில் எழுந்து என்ன பண்ணுறேன், இன்றைக்கு நான் யாரோடு கூட போகணும், எங்கே போய் நான் பார்க்குறோம், யாருக்கு நன்மை செய்யணும். அப்போ பாருங்க, அவர் போகிற வழியில் எத்தனையோ பேர் அன்றைக்கி சரியில்லாதவங்களை, உடம்பு சரியில்லாதவங்களை, கண்ணு தெரியாதவங்களை அவர் குணமாக்குற ஒரு தேவனாக இருந்தார். உன்னை கூட இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை போலத்தான் வைத்திருக்கிறார். நீ என்ன பண்ண வேண்டும்? உன் பக்கத்தில் எத்தனையோ பேர் பலவீனர்கள் இருக்காங்க, கண்ணீரோடு இருக்காங்க, கவலையோடு இருக்காங்க, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதாய் மாற வேண்டும். இதை தான் தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரம். இதுதான் கீழ்ப்படிதல். இதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு தேவன் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அழைப்பை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி ஜீவிக்கிறோம்? ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே பார்க்கும்போது அக்கிரிப்பா ராஜா கிட்ட போயிட்டு பவுல் பேசுகிறார். பேசும்போது இந்த ராஜா கிட்ட போயிட்டு, இந்த பரம அழைப்புக்கு நான் யாராக இருக்கிறேன், பங்குள்ளவனாய் காணப்படுகிறேன், நான் இந்த பரம அழைப்பினுடைய வேலையை நான் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறார். அவர் அதை செய்வதற்கு ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அந்த வேலையை செய்யாதபடிக்கு தடை பண்ணுறாங்க. இல்லைங்க, நான் அதற்காகத்தாங்க அழைக்கப்பட்டிருக்கேன், என் வேலையை அதுதாங்க, என்னை அதற்காகத்தாங்க அழைத்திருக்கிறார், அந்த வேலையை நான் செய்ய வேண்டாமா, அதை செய்ய வேண்டுமல்லன்னு சொல்லிட்டு அது சொல்ற 26ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை அப்போ சொல்லுறார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அப்ப என்னன்னா, கீழ்ப்படுகிறவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்றதுனால இந்த பரம அழைப்புக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க மாட்டேன், நான் கீழ்ப்படிந்தவனாய் வாழ்வேன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு முன்பாக அவர் பேசக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டார். பேசக்கூடாது, உன்னை பற்றி நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, நீ குறைவாக பேசுகிற, இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொன்னாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பரம அழைப்புக்கு நான் எப்படி இருக்கணும் தெரியுமா, கீழ்ப்படி உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். கீழ்ப்படியாமையாக நான் இருக்க மாட்டேன். ராஜா பார்க்குறாருன்னா, இந்த மனுஷன் எப்படி பேசுனா, கொஞ்சம் விட்டால் நம்மளே நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே மாற்றுவோம் நம்மளுக்கு. ஏன்னு சொன்னால், அவரை எதற்காக அழைத்தார்களோ அந்த அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாக இருந்தார். அவருடைய அழைப்பை நீங்கள் பார்க்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே அவர் பாருங்க, கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிறவர்களை ஒவ்வொருவரும் துன்பப்படுத்த போகிறார், வேதனைப்படுத்த போகிறார். அவர் என்ன பண்ணுறார், போகிற வழியில் அங்கே தேவன் குறுக்கிடுகிறார். குறுக்கிடும்போது இந்த ஒளியானது வந்தபோது அந்த ஒளி அவர் மேலே பட்ட உடனே கண்கள் படிச்சு ரெண்டும் குருடா பாரிச்சு. இப்போ கைத்தாங்களாக இவரை கொண்டு போகிறார்கள், அவர் அங்கே வைக்கிறார்கள். வைத்த உடனே என்ன பண்ணுறாரு, முழங்கல்னு ஜபிக்கிறார். இப்போ அவர் கண்ணு தெரியல, ஜபிக்கிறாரு. ஜபிக்கும் போது இப்போ ஒரு மனிதனை காண்பிக்கிறார். இந்த மனிதன் நம்ம உனக்காக வந்து ஜபிப்பான், ஜபிக்கும் போது உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு காரியங்களை இதை பார்த்த மாத்திரத்தில் இப்போ அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறார். 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இப்போ இந்த மனிதன் பாருங்க, கீழே விழுந்தவர், இவரை தூக்கிட்டு என்ன பண்ண, போ நீ பட்டணத்துக்குள்ள போ, அங்கே போனா உனக்கு என்ன பண்ண செய்ய போறேன். 10ஆம் வசனம் வாசிங்க. இப்போ தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். இப்போ அனனியா கிட்ட விஷயம் வந்துச்சு. அனனியா வந்து என்ன பண்ணுற, இவர் ஜபிக்கிற நேரங்களில் அவனை தொடுவாரா, தொட்டால் அவருடைய பார்வை அடைவாரா. இப்போ இந்த இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சவுல் பவுலா மாறினவர், இவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க தெரியுமா, இப்போ இந்த கண்கள் தெளிவடைகிறது. 3 நாள் இருட்டில் இருக்கிறாரு. 3ஆம் நாள் என்ன பண்ணுறாரு, வெளிச்சத்துக்குள்ளே வருவதற்காக ஜபத்தில் காத்திருக்காரு. இப்போ இவருடைய வாழ்க்கையில் ஒன்று நடந்து பாருங்க. இதே காரியத்தை புறஜாதி மத்தியில் போயிட்டு இருளிலே வாழ்கிற மக்களுக்கு நீ போய் என்ன பண்ணமா,
என்னை பற்றி நீ அறிவி, அவங்க வெளிச்சத்தை அறிந்து கொள்ளட்டும், இந்த வெளிச்சத்தை பார்க்கட்டும். சொன்ன உடனேமே அந்த வேலையை செய்யக்கூடிய மனிதன் அன்றிலிருந்து அந்த வேலையை செய்து கொண்டிருந்தா. இதுதான் என்னுடைய பரம அழைப்பு. இந்த அழைப்புக்கு நான் பங்குள்ளவனாய் காணப்பட வேண்டும். இந்த அழைப்பை நான் விட்டுவிடக்கூடாது. பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்கு நன்மை செய்ததை அவர் புறஜாதி மக்களை போய் அந்த நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்தாரு, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தாரு, இதை யார் சொல்லுவாங்க? நீயோ இன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டு உன் குடும்பத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் பிள்ளைக்காக வாழ்கிறேன், என் பொண்ணுக்காக வாழ்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்க. உனக்கு கர்த்தர் கொடுத்த சுகமாச்சுமா? கர்த்தத்தானே உன்னை வாழ வைத்தார். அவருக்காக கொஞ்சம் வேலை செய்யக்கூடாதா? அவருக்காக ஓடக்கூடாதா? அவருடைய வேலையை செய்யக்கூடாதா? உனக்கு கொடுத்த ஒரு சுகம் மற்றவர்களுக்கும் போகக்கூடாதா? உன்னை ஆசுவத்த தேவன் அதே ஆசுவாதம் அவங்களுக்கும் கடந்து போகக்கூடாதா? அதுக்கு நீ தானே பிரயாசப்படணும். உலகத்தார் கூட பாருங்கம்மா, யாம் பெற்ற இன்பம் பெருகட்டும் வையகன்னு சொல்கிறாங்க. அவங்க பெற்றுக்கொண்ட ஒரு இன்பத்தை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், உனக்கு தேவன் சுகம் கொடுத்தது கூட உன் சபையில் மாத்திரம் சாட்சி சொல்லிட்டு உட்காந்துரு. அங்கே கூட உன் சபையில் எப்படி பார்க்குறாங்க, இது எப்போ பாரு இதை தான் சொல்லி முடிக்கும். அப்போ உன் சாட்சி எங்கே தெரியுமா சொல்லணும்? ஆண்டவர் அறியாத மக்களுக்கு அங்கே போகிற அவங்களுக்கு போய் சொல்லி, என்ன ஆண்டவர் எழுந்து நடக்க பண்ணினா உனக்கு கூட எழும்பி நடக்க பண்ணுவாருமா, என் வாழ்க்கையில் உள்ள கடனை அடைக்க பண்ணினா உன் கடனையும் மாற்றுவார்னு சொல்லிட்டு நீ போய் அவங்ககிட்ட பேசுவேன்னு சொன்னால் அவருடைய கடன் வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். எழும்ப முடியாதவனை எழும்ப பண்ணுவார். இதுதானே உன்னுடைய வேலை. அவன் இருள் இருக்கானே, அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த பண்ணணும்னு தெரியாதவனை பண்ண வைக்க வேண்டியது யாருடைய வேலை தெரியுமா? உன் வேலை. நீ தான் செய்யணும். நீ செய்து பாரு. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரக்கா, தேவன் தேவையை சந்திக்க வல்லவரக்கா. அதுக்காக நீ பிரயாசப்படு, அதற்காக ஓடு. தேவன் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கா. நீ எதையும் செய்யாமல் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? அநேக நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன் கர்த்தருக்காகன்னு சொல்லிட்டு சபையில் போய் உட்காந்து உங்களுடைய காலத்தை கழிக்கிறீங்க. உங்களுக்கு கிடைச்ச நேரங்களில் உங்கள் அக்கத்து வீடு பக்கத்து வீடு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடியவங்களா மாறும். இதுதான் தேவன் உன்னை அழைத்த நோக்கம். உன்னை தேடி ஒருத்தவங்க வந்து சுவிசேஷம் சொன்னதான்னு நீ ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி உன் குடும்பமாக நல்லா இருக்கிற, உன் பக்கத்து வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்ல தான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். உன் எத்த வீட்டில் உன் தெருவில் இருக்கவங்க சுவிசேஷம் சொல்ல தான் நீ போய் சொல்லிப்பார். சொல்லும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை வழிநடத்துகிற தேவன் உனக்கு நன்மை செய்வார். கவனிங்க, 26ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே நீங்கள் வசனத்தை பார்க்கும்போது அவர் போய் அவங்க கிட்ட பேசும்போது அவர்கள் அந்த இருளிலிருந்து வெளியே வரார்களாம். சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து வெளியே வர முடியுமா? அவருடைய இருளானது மாறுகிறது. அப்போ பார்த்தீங்களா, இன்றைக்கு உன்னை கொண்டுதான் கர்த்தர் அங்கே ஒரு பெரிய காரியங்களை செய்ய திட்டமாக இருக்கிறார். உன்னை ஆண்டவர் ரட்சித்த நோக்கம், உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம், அந்த பரம அழைப்பானது என்னன்னா, உன் வாழ்க்கையில் ஒரு இருள் வந்தது, அந்த இருள் வந்து விடுவிக்க அனனியான்ற ஒரு மனிதனை கொண்டு வந்து சுகமாக்கினாரே, பலப்படுத்தினாரே. இப்போ அனனியா போல யார் மாற்றுதுமா? பவுல் மாறி இந்த புறஜாதிகள் மத்தியில் போய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். தேவனுடைய இருளில் காணப்பட்ட ஜனங்களுக்காக அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், சத்தியத்தை சொல்லுகிறார். அதுதான் சொல்றாரு, அகிரிப்பா ராஜாவே, இந்த இருள இருக்க ஜனங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லக்கூடாதா? இதுதானே என்னுடைய பரம அழைப்பு. இந்த அழைப்புக்கு நான் பங்குள்ளவனா இருக்க வேண்டுமே. அவர் எண்ணிக்கொள்ளுகிறார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உன் வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பேர் இருள வாழ்ந்து கொண்டிருக்காங்க, சாத்தானின் பிடியில் இருக்கிறாங்க. இப்படி சிக்கி கொண்டவர்களை நீ தான் சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை பண்ண வேண்டும். சாத்தானுடைய காரியங்களிலிருந்து விடுதலை பண்ண உன்னை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார், உன்னை தான் முன்குறித்து வைத்திருக்கா. நீ தான் அதை செய்ய வேண்டும். இன்னைக்கு நீ செய்வதற்கு உன்னை நீ எப்பொழுதும் ஆயத்தப்படுத்திக் கொள். தேவன் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்காக பிரயாசப்பட்டா தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, கவனிங்க, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அப்படியாய் தேவ பிள்ளைகளே, நீ அவர்களை போயிட்டு உன் வாழ்க்கை இப்படி மாறப்போகுது, இப்படி நடக்க போதுன்னு சொல்லிப்பாரு. கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நமக்கு நன்றி செலுத்தணும். இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் இதை செய்ய முன்வரார்களோ
அவருடைய குடும்பத்தில் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நன்மையும் கற்றுக் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.